வெல்கம் டு ஜோஸ்விட்ச் ஜோ சேனல். என்னடா ஜோஸ்வா, எங்க விஜய் சார் வந்து டெல்லி போயிருக்காருமே, என்ன தெரியுமா உனக்கு ஏதாவது? நானும் பார்த்தேன். அதானே பார்த்தேன், சொல்லு. எதுக்கு போயிருக்காரு, ஏன் போயிருக்காரு உனக்கு தெரியுமா? தெரியாம தானே உங்ககிட்ட கேக்குறேன். யாரெல்லாம் அவர் வந்து எதிரி, யாரெல்லாம் இவர் வந்து தூய சக்தி தீய சக்தின்னு சொன்னாரோ அவர் எல்லாரையும் தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான தலைவர்களை பார்த்து முடிச்சாரு. இப்போ வந்து தனி விமானம் மூலியமா டெல்லி போயிருக்காரு. ஏன்னு கேளு. ஏன்? நம்ம சோட்டா பாய் மோட்டா பாய் யாரும் தெரியுமா? யாரும் தெரியுமா உனக்கு? சோட்டா பாய் மோட்டா பாய் யாரா அவங்க? இம்மா மோடி அமித்ஷாமா அவங்களதான் பார்க்க போயிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சில வகையான கோரிக்கையோடு போயிருக்காரு. பிரதமர் சந்திக்க போறோம், சும்மா சந்திக்க கூடாது. அதெல்லாம் சொன்னோம்னா இது ஃபுல்லாவே அரசியல் சேனலா போயிடும். ஒரு எப்படின்னா இந்த மாதிரி மேகதாது இப்ப கர்நாடகாவில் வந்து அணை கட்ட போறாங்க. அணை கட்டினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. ஆல்ரெடி சும்மாவே நம்ம விவசாயம் பண்ணா காய்ஞ்சாரு, அதனால அது கட்டக்கூடாது. இந்த மாதிரி இலக்கையில நம்மளுடைய தமிழர்கள் வந்து சிங்கள ராணுவத்துல பிடியில வந்து மாட்டிக்கிறாங்க, அடிக்கடி சுட்டுறாங்க, படகை பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு உங்க தலைவர் போயிருக்காருமா. நியூஸ்ல வருதம்மா, நியூஸ்ல பாக்குறோம், விஜய் அவர்களுடைய பேஜ்ல பாக்குறோம். நிறைய இதை வந்து நாட்டு நடப்பு தெரிஞ்சாதானே பேச முடியும். நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இனிமே என்னென்ன பாக்குறோம் நானும் பாக்குறேன். பாரு, விஜய்க்கு ஓட்டு போட்டா மட்டும் பத்தாது, ஏன் போட்டோம், இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் பாக்கணும்ல. நிறுத்துங்க. நான் விஜய் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். அவரு இப்ப ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பாத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பண்ண வெளில காலத்துக்குமா இதையே சொல்லி விட்டுவீங்க. 15 நாள் ஆச்சு. இருக்கிற மந்திரிமார்களும் 15 நாள் தான் ஆகுது, 15 நாள் தானே ஆகுதுன்றீங்க. ஓட்டு போட்ட நீங்களும் 15மா நான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி யார் முதலமைச்சர் தெரியுமா? ஸ்டாலின் சார். அவரோட வயசு இப்ப என்ன தெரியுமா? 67 நியர்பை 75 நெருங்க போகுது. அப்போனா அவர் பதவி ஏற்கும் போது 70 பிளஸ் இருந்து, அப்போ கொரோனா பீக்ல இருந்துங்க. சரி, அப்போ அவரோட வயசுக்குள்ள உடனே அட்டாக் ஆயிடும். ஆனா ஏன் மக்களை நான் பார்க்கணும், அது அரசியல் இருக்கு இல்லைன்னு சொன்ன, ஆனா அந்த துணிச்சல் இருக்குல்ல, துணிச்சல் இருக்கா இல்லையா? போட்டோ டாக்டர் இவங்களுக்காக நான் வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி போட்டோ போட்டு பல டாக்டர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச மத்தியிலையும் கூட உள்ள போய் மக்களை சந்திச்சுட்டு என்ன இருக்கு, எதிரிகள் எல்லாம் கரெக்டா இருக்கா ஹாஸ்பிட்டல்ஸ்ல 2021 கொரோனா காலகட்டங்கள் இதெல்லாம் பண்ண தலைவர் சொல்றீங்க. ஓகே, அந்த தலைமை முடிஞ்சிருச்சு, இப்ப புது தலைமை வந்துருக்கு. இப்போ வந்து ஆனா 15 10 ஓகே ஓகே கொரோனா டைம்ல ஒரு பார்த்தாரு. நீங்க விஜய் சார் கூட தான் வந்து கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு சலுகை கொடுத்தாரு. எங்க போனாரு பாத்தியா? எங்க போனாரு வந்து மாட்டிக்கிட்டாங்க. எங்க போனாரு வந்தாரு டீடைலா எனக்கு தெரியாது. பட் ஆனா போய் மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் டைம்ல இளநீர் கொடுத்தது குடிச்சாரு, ஜூஸ் கொடுத்தது குடிச்சாரு. அதெல்லாம் நானே இன்ஸ்டால பார்த்தேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஏமா இது ஒரு சாதாரண அது விளம்பரமா கூட செய்யலாம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இதுதான் அதனாலதான் என்ன சொல்றாங்க, உங்க எல்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்க. இளநீர் குடிக்கிறதுக்கு இளநீ குடிக்கிறது என்னங்க? இளநீ குடிக்கிறது அது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீ பேசுற. அவர் வந்து ஒரு முதலமைச்சருக்காக வராரு, வந்து மக்கள்ல ஓட்டு கேக்குறாரு. அவருக்கு எதிரிகள் நிறைய இருக்கலாம் இல்லையா? சொல்லு, நீ இருக்கலாமா? சோ அப்படி இருக்கும்போது ஒரு இளநீர், அது யாரு என்னன்னு தெரியாது, ஒரு 3வது மனிதர் அவர் வந்து குடுக்கறாரு, அதை நம்பி அவர் குடிச்சாரு இல்லையா? இல்ல அத வந்து நிறைய பேரு அதுல ஏதாவது விஷம் கலந்துருக்கலாம், ஏதாவது ஒண்ணு கொடுத்திருக்கலாம், அவருக்கு தப்பான ஒண்ணு கொடுத்திருக்கலாம்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. மக்களை நம்பி அதை வாங்கி குடிச்சாரு இல்லையா? அப்ப அதுக்கும் இளநீ குடிக்கிறதுலாம் ஒரு விஷயமாமா? முக ஸ்டாலின் சார் வந்து நான் ஒரு தப்பா சொல்ல, ஒரு வயதான அம்மா அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்து போறாங்க. அப்படியே அவங்களை தள்ளி விட்டு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்கள பார்க்கும்போது. அது என்னன்னு அதை வாங்கிட்டு ஓகேமா அப்படி சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, சரி ஏதோ வாங்கிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படியே ஒரு தள்ளி விட்டு போனது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை ஏன் அவரோட பண்ணாரு? ஆனா விஜய் எந்த இடத்துலயுமே மக்கள் அந்த மாதிரி பண்ணது இல்ல. நான் விஜய் வந்து பெருசா கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்ல, கரூர் பிரச்சனைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எங்க விஜய் சாரே சொல்லி முடிச்சிட்டாரு. அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்னன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா விஜய் சாருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஓகேவா? தேவையில்லாம அவர் இருக்காது. இல்லம்மா இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு.
சரி அதான் டாபிக். நம்ம வந்து இதுல டெல்லி போனா டெல்லி என்னடா? வந்து இல்ல சொல்றதுக்கு போட்டு போட்டாங்க மக்கள். 2 தொகுதியிலயும் உங்களை வெற்றி பெற வச்சாங்க. மக்கள் சந்திச்சீங்களா? இல்ல. மக்கள் சந்திக்க கூட்டம் கூடுதேடா. அதுக்கு முன்னாடி கூட்டம் கூடுனுச்சு, அவங்க பர்மிஷன் தரல. இப்ப நீங்க முதலமைச்சர், காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சிஎம் வராங்கன்னா அதுக்கு உண்டான புரோட்டோகால் அங்க உண்டு. சரி, மக்களை பார்க்க அவர் எங்க போகணும்னு சொல்றேன். நன்றி சொல்லாம் போல மக்களுக்கு என்ன இப்ப ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள், ஏகப்பட்ட கொலை வழக்குகள், இரட்டை கொலைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த 15 நாட்கள்ல நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்குக்காக இல்ல காவல்துறை நியமிச்சிட்டு இருக்காரு இல்லன்னு சொல்லு. உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நியமிச்சிட்டு இருக்காங்க. சோ சரியாயிரும் நம்புவோம். இதெல்லாமும் தாண்டி இப்போதைக்கு இந்த டெல்லி பயணம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில், டெல்லி பயணம் முக்கியம்னு கேட்டா மோடியை பார்க்க போயிருக்காரு. மோடி கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் பேச போயிருக்கலாம், ஏதாவது நாட்டு நடப்பை பத்தி கேட்க போயிருக்கலாம். நாட்டு நடப்புன்னு அவர் என்ன நியூஸ் பேப்பர் எழுதுறவரா மோடி? நியூஸ் பேப்பர் எழுதுறவரா நாட்டு நடப்பு? இந்த காமெடி பத்தி தேவையா? இல்ல அவரோட கூகுளா இல்ல சாட்ஜிபிடியா? ஏதோ அவர் அரசியல் இருந்திருக்காரு இல்லையா, சோ அவர் ஏதாவது பர்சனலா பேச போயிருக்கலாம். மக்களை பார்க்க வரலன்னா அவர் பார்க்க வருவாரு, வராம போயிட மாட்டாரு. நன்றிய செயல்முறையில காட்டுவாரு, செயல்முறையில காட்டுவாரு, கண்டிப்பா காட்டுவாரு. இப்பதான் வந்திருக்காரு, வெயிட் அண்ட் சி. ஓகே, இப்பதான் வந்திருக்காரு, பண்ணுவாரு. அதாவது ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல, என்னன்னா முதலும் கோணல் முற்றிலும் கோணல். முதலும் கோணல் முற்றிலும் கோணல். ஏன்னா ஆரம்பத்துல எது வளையுதோ அதுதான் கடைசி வரைக்கும் அப்படின்றதுதான் தமிழ்ல அதுக்கான அர்த்தம். சிம்பிளா சொல்லிட்டேன். முதலும் கோணல் முற்றிலும் கோணல். உனக்கே நான் வரேன். இப்போ முக ஸ்டாலின் சார் பத்தி பேசினியா, அவரு எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர்ல. விஜய் வந்து இப்பதான் முதலமைச்சரா இருக்காரு. அரசியல் பத்தி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. 32 தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம், அவ்வளவு மக்களுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா அவருக்கு வரும். ஃபர்ஸ்ட் அவருக்கு டைம் தேவை, டைம் கொடுக்கணும். 5 வருஷம் பேச மாட்டோம், அந்த 1 இயர்ல பண்ணுவாரு. பாக்கலாம். நீ என்ன இன்ஸ்டா பக்கத்து போகும்போது, யூடியூப் போகும்போது மக்கள் என்ன பேசுறாங்க, என்னென்ன நடந்துகிட்டு இருந்தது அப்டேட் ஆகுதோ அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, நீ தான் முட்டாளாக போற. 1 இயர்ல பாரு விஜயோட சீரியல்ல. நானும் மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்து ஒரு முதலமைச்சர், முன்னாடி ஒரு உச்சபட்ச நடிகர், இன்னைக்கு 8 கோடி மக்களினுடைய இறையாண்மை கொண்ட ஒரு தலைவர். சரியா? ஓட்டு போட்டவனுக்கும் போடாதவனுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஏன் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி பரவலா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பிரஸ் மீட்டை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்கள்ட்ட 1000 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், எல்லா கொஸ்டினுக்கும் விஜய்கிட்ட ஆன்சர் இருக்காது. ஏன்னா இப்பதான் அவரு உள்ள போயிருக்காரு இல்லையா, போயிட்டு ஒவ்வொன்றும் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாருக்கு டைம் கொடுக்கணும். டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்பயே நீங்க ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லையா. ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு கத்துக்கணும், கத்துக்கிட்டு தான் அதுல இறங்கி வேலை செய்ய முடியும். சோ விஜய் சாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்னா ஸ்டெப் எடுத்து பண்ணுவாரு. எல்லாத்தையும் உடனே பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. இல்ல அது எதிர்பார்ப்பு இல்ல. ஏன்னா புது கவர்மெண்ட் எல்லாத்தையும் செட் பண்ணணும், இல்ல அதிகாரிகளையும் நியமிக்கணும். இல்ல அப்படி இல்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்குதா இல்லன்னு சொல்ல. இருந்தாலும் மக்களை வந்து மக்களோட மக்களா விஜய் நிக்கணும், மக்களோட மக்களா விஜய் பயணிக்கணும். ஒட்டுமொத்த மக்கள் வந்து விஜய் நம்பி இருக்கிறாங்க. எங்க வீட்டுல ஒரு அண்ணன் வந்திருக்காரு, எங்க வீட்டுல ஒரு தம்பி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லி பயணம் போறாரு, ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் சந்திக்கிறார், சந்தோஷம், வாழ்த்துக்கள். நிதியமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவரோட பேரு அதான் அமித்ஷா. அவர் வந்து விஜயை சந்திக்க நேரம் கொடுக்கவில்லை. மக்களே தொடர்ந்து நம்மளோட பயணம் செய்யுங்க. அடுத்ததா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை பத்தி என்ன பேசலாம், அவருடைய நகர்வுகள் என்னவா இருக்கும் அப்படின்றத பேசுவோம். ஏன்னா ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு வந்து பேச போறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குடா, பேசுறாங்கடா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க. நான் நம்புறேன், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ். மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோ. பாய்.